வணக்கம். ஆ திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்த பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். என் மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுட்டான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தீர்மம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்கு அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. மற்றவங்களும் சரி பெரிய 2021ல தேர்தல் வாக்குறுதியா திமுக நெறைய திட்டங்கள அறிவிச்சாங்க. ஆனா, அதுல 10% கூட அவங்க நிறைவேற்றல. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா, அவங்க பெருமையா பேசிட்டு இருக்கிறது எது தெரியுமா? பெண்களுக்கு ரூ. 1000 குடுத்ததா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பெண்களுக்கு ரூ. 1000 குடுத்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக, இப்படிதான் மேடையில பெண்கள ரொம்ப அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி பேசுறதா? அதுவும் ஒரு அமைச்சர் பேசுறாரு. அவர் சொல்லிட முடியுமா? தெரியாம பேசிட்டேன். நாக்கு தவறி வந்துருச்சு. சொல்ல முடியுமா? இவ்வளோ வயதில மூத்தவர், அனுபவம், ஊறி போனவர் அரசியல்ல. அப்போ கதைய நிறுத்தி நிதானமா சொல்றாரு. அப்போ அந்த மனசுல எவ்வளோ ஒரு அழுக்கு படிஞ்சிருந்தா, இப்படி ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த இவரு பதிவு பண்ணியிருப்பார். இன்னொரு கேள்வி என்னன்னா, எங்க போனாங்க இந்த பெண்கள் மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குதிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இந்த பள்ளிகள்ல ஏதாவது நடந்ததுன்னா உடனே வந்துருவாங்க மாதர்கள் சங்கம்னு சொல்லிட்டு. இப்ப எங்க போனாங்க அந்த மாதர் சங்கம்? இவர உடனே திமுக இவர பதவியிலருந்து நீக்கிட்டாங்களாம். இதுதான் தண்டனையா? எனக்கு தெரிஞ்சு பெண்கள இவங்க மதிக்கிற கட்சியாக இருந்தால், இவர் மேல வழக்கு தொடுத்து உள்ள தள்ளணும். இது ஒண்ணும் இவங்களுக்கு புதுசா எனக்கு தெரியல. இதே கட்சியில இன்னமும் அந்த நபர் இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா என்கிற அந்த ஒரு மாபெரிய ஒரு ஆளுமை, அந்த பெண்மணிய சட்டசபையில புடவையை பிடித்து இழுத்த வரலாறும் உண்டு. அவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்போ இது ஒண்ணும் புதுசு இல்லன்னு நெனைக்கிறேன். அதனால இவங்களுக்கு தண்டனை குடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா, இவ்ளோ இழிவா பேசுற நபர்கள மக்கள் அடையாளப்படுத்திக்கணும். இது உடனே இது அதிமுகவுக்கு ஆதரவான பதிவுன்னு நெனச்சிடக்கூடாது. அதிமுகவுக்கு இது எதிரான பதிவு தான். ஏன்னா, அந்த கட்சியில இருக்கிற பெண்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. சரி, திமுகல இருக்கிற பெண்கள் எவ்வளோ படித்தவர்கள், மேடையில பயங்கரமா கருத்தரங்கம், பேச்சு போட்டின்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட பயங்கரமா பேசுற பெண்கள் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகங்கள்ல. அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு தூக்கி உதறி தள்ளிட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியில வரணும். அப்படி வந்தா அவங்க ஒரு பொண்ணு, அவர் ஒரு பொம்பளை லிஸ்ட்ல வருவாங்க. அப்படி இல்லன்னா, இந்த பெண்கள் எல்லாமே சுயலாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட சப்போர்ட்டுக்காக தான் மேடை ஏறி பேசுறாங்கன்றதுக்கு இந்த இந்த ஒரு காணொளியே போதும். அதாவது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள வச்சாலே இவங்க அந்த கட்சியிலேருந்து வெளியில வரணும். ஆனா, இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படின்னாலே, அவங்க ஒண்ணு பெண்ணினத்துக்கு எதிரானவர்கள், இல்லையா சுய லாபத்திற்காக கட்சியில இருக்கிறாங்கன்னு இதுதான் அர்த்தம். உடனே பிஜேபியிலேருந்து வந்துராதீங்க. நாங்கள் இதனால தான் சொல்லுகிறோம், கூறுகிறோம். நீங்க வரவே தேவையில்ல. உங்களுக்கு இதுல சுத்தமா தகுதி கிடையாது. பெண்கள் பாதுகாப்புக்கு பிஜேபியில சுத்தமா தகுதி கிடையாது. அதனால அவங்க இந்த பக்கம் வரவே தேவையில்ல. மற்ற கட்சிகளில் இருக்கும் பெண்கள் திராணி இருந்தால், தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், இதற்கு எதிராக போராடி இத பெரிய லெவல்ல கொண்டு போங்கன்றத பொதுமக்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.